இந்து தமிழ் திசை ஆன்லைன் வாசகர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 18 ஜூலை 2024 வியாழக்கிழமை முதல் 24 ஜூலை 2024 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா ஆடி மாதம் 2ஆம் தேதி 18 ஜூலை 2024 வியாழக்கிழமை அன்றைய தினம் சாதுர்மாசிய விரதம் ஆரம்பம். அன்றைக்கு கரிநாள். 19 ஜூலை வெள்ளிக்கிழமை அன்றைக்கு சுக்லபக்ஷ மகா பிரதோஷம். 20 ஜூலை சனிக்கிழமை அன்று பௌர்ணமி, வைத்திருதி ஸ்ரார்த்தம், சன்னவதி நாட்களில் முக்கியமான ஒரு நாள். 21ஆம் தேதி ஜூலை ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் வியாச பூஜை, அக்னிசாவர்ணி மண்வாதி, அடியவருள் ஒருவரான பட்டினத்தார் குரு பூஜை. 22 ஜூலை திங்கட்கிழமை அன்றைய தினம் திருவோண விரதம், அன்றைக்கு திதி துவயம். ஆடி மாதம் தேய்பிறை பிரதமையும் அன்றைக்கு தான், திதியையும் அன்றைக்கு தான். 24ஆம் தேதி ஜூலை புதன்கிழமை அன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி. இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள். இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். ரிஷப ராசியில் செவ்வாய் குரு, கர்க்கடக ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னியா ராசியில் கேது, விருச்சிக ராசியில் சந்திரன், கும்பராசியில் வக்ரநிலைமையில் சனி, மீன ராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. வியாழக்கிழமை 18ஆம் தேதி ஜூலை பின்னிரவு, 19ஆம் தேதி முன்னிரவு, இரவு மணி 2:52 தனுசு ராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். 21ஆம் தேதி காலையில் 8:38 மகர ராசிக்குள் சந்திர பகவான் பிரவேசிக்கிறார். 23ஆம் தேதி பகல் மணி 12:27 கும்பராசிக்குள் சந்திர பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது. இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்கள். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக மற்றும் உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய பார்வை என்ன, ஆதிபத்தியம் என்ன, அவரோட எந்தெந்த கிரகங்கள்லாம் சேர்ந்திருக்காங்க, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா ராசிநாதனுடைய சாரம், அவருடைய பார்வை, இது எல்லாமே ரொம்ப அனுகூலமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. கோச்சார சந்திரன், ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரனுடைய ஒரு சாரமும் அவருடைய சஞ்சாரமும் நமக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. தொட்டதெல்லாம் தொடங்கும். பல வகையான சோதனைகளை தகர்த்தெறிந்து ஒரு சாதனைகளை புரிய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிலிருந்து ரொம்ப சுலபமாக வெளியில் வந்துட முடியும். ரொம்ப சிறப்பான ஒரு அற்புதமான நல்ல நேரம் நமக்கு போயின்னு இருக்கு. இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே விலகும். புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, புதிய உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபடுறது எல்லாமே நமக்கு அனுகூலத்தை கொடுக்கும்னு நாம் நம்பலாம். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கூட நமக்கு விலகும். அது மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள்டேருந்து எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா இந்த நேரத்தில் வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை நமக்கு கொடுக்கும். மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு புதிய உச்ச நிலை உங்களால் அடைய முடியும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். பொதுவாக இந்த காலகட்டம் எடுத்தோம்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் நாம் எதிர்பார்க்கலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா ராசிநாதன் சுக்கிரன் மிகப்பெரிய அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் நமக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். சந்திராஷ்டமம் வர்றது இந்த நேரத்தில். மற்ற கிரகங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்குது. 9ஆம் இடம் வலிமை, 5ஆம் இடம் வலிமை, எல்லாமே அனுகூலமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. அதனால் சந்திராஷ்டமத்தை நினச்சி பயப்பட வேண்டாம். எந்த ஒரு விஷயம் பண்ணினாலும் கொஞ்சம் முன்னேற்பாட்டோடு பண்ணுறது நமக்கு நல்லது. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை எல்லாமே நமக்கு விலகும். அவசரம், பதட்டம், படபடப்பு வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக எந்த ஒரு விஷயத்திலும் முழு கவனம் செலுத்தி நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. அது மாதிரி மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும். மங்கள காரகன், மங்கள நாயகன் செவ்வாய், அவர் ராசியில் இருக்கார். சுப விஷயங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய குரு, அவரும் ராசியில் இருக்கார். 2 பேரும் சேர்ந்து குருமங்கள யோகம் நமக்கு வர்றது, அது ரொம்ப ஒரு அனுகூலமான ஒரு நேரம். வீடு மண் மனை சார்ந்த காரியங்கள் எல்லாமே நமக்கு அனுகூலமாக நடந்து முடியும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நமக்கு விலக போகிறது. கொஞ்சம் முன்கோபம் பிடிவாதம் வரலாம். கொஞ்சம் நீக்கு போக்காக பார்த்து விட்டு கொடுத்து போயிட்டு நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த நேரத்தில் எடுத்துட்டோம்னா தொழில் உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளியூர் வெளிநாடெல்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்க போகிறது. உத்தியோகத்தினருக்கு உழைத்த உழைப்புக்கேற்ற நன்மதிப்பு மரியாதை கிடைக்கும். சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தமட்டில் உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் ஒரு நல்ல ஒரு தேர்ந்த நிலை நம்மளால் அடைய முடியும். முக்கியமாக அந்த விளையாட்டுத்துறை சம்மந்தப்பட்ட மாணவர்கள், மருத்துவத்துறை, அறிவியல் துறை சம்மந்தப்பட்ட மாணவர்களெல்லாம் இது ஒரு நல்ல நேரம். மேற்படிப்பு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக நல்லபடியாக கிடைக்க போகுது. பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் புத பகவான் இந்த காலகட்டத்தில் வக்ரம் ஆரம்பிக்கிறார். வக்ர நிலையை தொடங்குகிறார். எண்ணம், பேச்சு, புத்தி, செயல் எல்லாவற்றிலுமே இருந்து வந்த ஒரு தளர்ந்த நிலை விலகும். ஒரு ஆக்டிவாக எல்லா ஒரு விஷயத்திலும் நம்மளால் செய்ய முடியும். ரொம்ப நல்லா இருக்குது. 9ஆம் இடம் ரொம்ப ஒரு அனுகூலமாக நமக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சனி வக்ர நிலைமையில் இருக்கார். இருந்தாலும் செவ்வாயின் 12ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்க்கறது, இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு அனுகூலம். ஒரு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சஞ்சல நிலை, சங்கட நிலை எல்லாமே நமக்கு விலக போகிறது. முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை நிச்சயமான முறையில் நமக்கு விலகும் அப்படின்னு நாம் நம்பலாம். எந்த விஷயத்திலும் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு நம்மளால் வர முடியும். ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. பொருளாதாரத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாறுபாடுகளை நாம் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் ஒரு நல்ல சப்போர்ட் நல்லா இருக்கும். நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு குடும்பத்தாருடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மாதிரி வெளியூர் வெளிநாட்டிலேருந்து ஏதாவது ஒரு தகவல்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு நல்ல செய்தியாக வரும். நல்ல செய்தி நம்ம எதிர்பார்க்குறோம். உதாரணமாக அந்த விசா சம்பந்தமான விஷயங்கள் வச்சுக்கோங்களேன். இப்போ விசா சம்பந்தமான விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்குறோம், அது நம்ம கண்டிப்பான முறையில் நமக்கு கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அசால்ட்டாக இருக்காதீங்க. நேரத்துக்கு மருந்து சாப்பிடுங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வச்சுட்டு வைக்கிறது நமக்கு நல்லது. எப்போதுமே மிதுன ராசி என்ன அப்படின்னா வாக்கிங் போனால் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க, அவங்க போக மாட்டாங்க. அப்படி ஒரு ராசி. அதனால் கொஞ்சம் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க.
வேலை உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, தொழில் ரொம்ப நல்லா இருக்குது, புதிய தொழில் வாய்ப்புகள் நமக்கு கிடைக்க போகிறது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே நமக்கு அதுலேருந்து சுலபமாக நம்மளால் வெளியில் வந்துட முடியும். அதாவது பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா நிச்சயமாக வெளியில் வந்துடும். வழக்குகளில் நல்ல ஒரு சாதகமான போக்கெல்லாம் காணப்படுறது. அப்புறம் அந்த திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அது எல்லாமே நமக்கு ஒரு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக அமைஞ்சிருக்கு. சில பேர் கேட்குறாங்க, யாரோ கேட்டிருந்தாங்க, மிதுன ராசிக்கு கூட்டு தொழில் செய்யலாமா? தாராளமாக ஆரம்பிக்கலாம். ரொம்பவே சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கும். பொதுவாக இந்த காலகட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பாணக்கர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திர பகவான் இந்த காலகட்டத்தில் 5ஆம் இடத்துல ஆரம்பிக்கும் போது 5ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அவர் சுயசாரம் வாங்குறார். சிரவண நட்சத்திர சாரம் திங்கக்கிழமை சிரவண நட்சத்திர சாரம் வாங்குறார். ராசியை பார்க்குறார். மற்ற ராசிக்காரர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு அமைப்பு, அடிக்கடி ராசிநாதன் சந்திர பகவான் பார்க்கக்கூடிய அமைப்பு கடகராசிக்கு உண்டு. அதனால தான் முடிவெடுப்பதில் தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அவளுக்கு. சந்திரன் இல்லையா, அதனால் இன்றைக்கி எடுத்த முடிவை நாளைக்கு எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி முடிவெடுப்பதில் சில தயக்கங்கள் இவாளுக்கு உண்டாகும். மற்றபடி இப்போ இவாளுக்கு அஷ்டமத்து சனி போயின்னு இருக்கு. இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் எல்லாமே ரொம்பவே அனுகூலமாக அமைஞ்சிருக்குன்னு நாம் சொல்லலாம். பல வகையிலும் நன்மைகள் உண்டாகும். தேக்க நிலை அனைத்தும் விலகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாறுபாடுகளை எதிர்பார்க்கலாம். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். யார் லோன்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது. நீங்கள் கடக லக்னமாக இருக்கலாம் அல்லது கடக ராசியாக இருக்கலாம். இப்போ இருக்கிற நேரம் ஒரு சிறப்பான அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னு நாம் சொல்லலாம். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். பொருளாதாரம் மேம்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் கொஞ்சம் முன்கோபம் பிடிவாதம் வரும். அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். வார்த்தைகளில் கடுமைகள் ஏற்படலாம். கடுமையான வார்த்தைகளை நாம் பயன்படுத்தலாம். அதில் நாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நமக்கு நல்லது. தொழில் உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகும். புதிய தொழில் வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். நல்ல மாற்றங்கள் சேரும். உத்தியோகத்திலலாம் நல்ல ஒரு ஏற்றம், இடமாற்றம், இது எல்லாத்தையும் நாம் எதிர்பார்க்கலாம். பல வகையிலும் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நேரம். அஷ்டமத்து சனி நினச்சி பயப்படாதீங்க. எப்போதும் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். பெண்களுக்கு எடுத்துனோம்னா சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். மாணக்கர்களுக்கு கல்வியில் அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துனோம்னா உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கணும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சூரியன் அயன சயன போக விரய ஸ்தானத்தில் குருவினுடைய சாரமும் பிற்பாடு சனியினுடைய சாரமும் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அம்சத்தில் சொக்ஷேத்திரம் வாங்குற அந்த காலகட்டத்தில் அது மாதிரி வர்க்கோத்தமம் அடையிறார். ராசிநாதன் ரொம்ப பலமாக இருக்கார். 12ஆம் இடத்துல இருக்கார் நினைக்கப்படாது. ஏன்னா அம்சத்தில் வர்க்கோத்தமம் ஆயிடுறார். அப்புறம் சொக்ஷேத்திரம் அடைகிறார். அம்சத்தில் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம் போயின்னு இருக்கு. கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு செல்ஃப் கன்ஃபியூஷன் ஏற்படலாம். நம்ம ஒரு முடிவுகள் எடுக்கும்போது வேறு மாதிரி நடக்கலாம். அந்த மாதிரி காரியங்கள் அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அது மாதிரி நமக்கு என்ன அப்படின்னா உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப தேவை. வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையாக பயன்படுத்தணும். சில நேரங்களில் அவசரம், பதட்டம், படபடப்பு,
கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து செய்யணும். சனியும் பார்க்குறார், செவ்வாயும் பார்க்குறார். அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம ராசி கொஞ்சம் கவனமாக நாம் இருந்துக்கணும். கொஞ்சம் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் மற்றவங்கள்ட்ட ஆலோசனை பண்ணி முடிவு எடுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து பலவிதமான நன்மைகள் நமக்கு நடைபெறும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் நல்ல மாற்றங்கள் நாம் எதிர்பார்க்கலாம். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். முக்கியமாக அறிவியல் துறை, மருத்துவத்துறை, விளையாட்டுத்துறை சம்மந்தப்பட்ட மாணவர்கள், அது மாதிரி ரியல் எஸ்டேட் மண் சம்மந்தமான படிப்பு படிக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் சம்மந்தமான ஷேர்ஸ் வாங்கலாமா, தாராளமாக வாங்கலாம். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமான ஒரு நேரம் போயின்ட்டுருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் நாம் எதிர்பார்க்கலாம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். தினசரி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துனோம்னா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரனுடைய சஞ்சாரம் பல வகையிலும் நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. தொட்டதெல்லாம் தொடங்கும், எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனசுக்கு நிறைவாக அற்புதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பல விஷயங்களிலும் ஒரு தெளிவான முடிவுக்கு நம்மளால் வர முடியும். குடும்பத்தாருடைய நல்ல ஆலோசனை உங்களுக்கு நல்லபடியாக வழிவகுக்கும். சின்ன சின்ன முயற்சிகளில் கூட தடங்கல்கள் இருந்தது, இனிமேல் அது எல்லாமே நமக்கு தீரப்போகிறது. எல்லா விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நல்லபடியாக நமக்கு மாறப்போகிறது. பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்தோம்னா தொழில் உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த நபர்களிடமிருந்து எதிர்பார்த்த உதவிகள் நமக்கு கிடைக்கும். இவங்கள்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சி பார்த்துருப்போம். நல்லபடியாக நமக்கு இருக்குது. தொழில் உத்தியோகம் ரொம்ப நல்லா இருக்குது. புதிய தொழில் ஆரம்பிக்கலாம், புதிய உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணலாம். எல்லாமே ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்குன்னு நாம் தைரியமாக இருக்கலாம். கன்னியா லக்னம், கன்னியா ராசி கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது. அதாவது மறைமுக எதிரிகள்னு சொல்லுவோம். மறைமுக எதிரிகளுடைய நேரடியாக எதுவும் எதிர்க்க மாட்டான், பின்னாடி போய் நம்மளை பற்றி 4 பேர்ட்ட எதையா தப்பாக சொல்கிறது, செஞ்ச வேலையை செய்யலைன்னு சொல்கிறது. இந்த மாதிரி மறைமுக எதிரிகள் நமக்கு இருக்கும். அதில் நாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகள் அவங்க மூலமாக ஒரு நல்ல நன்மைகள் நமக்கு ஏற்பட போகிறது. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு ஏற்றம் காணப்படும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் கேந்திரத்தில், தசம கேந்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் போயின்னு இருக்கு. பல வகையிலும் நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். எல்லா காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகும். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், குரு இருக்கார். ஆனால் கேந்திரங்கள் பலமாக இருக்குது, திரிகோணம் பலமாக இருக்குது. கேந்திரங்கள் 4ஆம் இடம், 4 கிரகங்கள் பார்த்துறாங்க. சந்திரன் உட்கார போகிறார், குரு பார்த்துடுறார், சூரியன் பார்த்துடுறார், புதன் பார்த்துடுறார், சுக்கிரன் பார்த்துடுறார். ரொம்ப நல்லா இருக்குது 4ஆம் இடம். வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தாயாரினுடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தாயார் தாய் வழி உறவிடம் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்கள் பெறுவீர்கள். சொத்தை ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லைங்கய்யா, பண்ணலாம், 100% பண்ணலாம். நிறைய பேர் இந்த ஆடி மாதத்தில் சொத்து ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். 100% ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். புது வீடு மட்டும்தான் நாம் கிரகப்பிரவேசம் செய்ய மாட்டோம். ஆனால் கிரகப்பிரவேசமே செய்யலான்னு பழைய நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ஆடி மாதம் வாஸ்து பூஜை இருக்குது, அதனால் 100% செய்யலாம். சில பேருக்கு மனசு ஒத்து வராது, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு இந்த
ஆடி அமாவாசை 4ஆம் தேதி வருது. அதுக்கப்புறமே கிரகப்பிரவேசம்லாம் செய்யலாம். இப்போ ரொம்ப பழமையானவங்க செய்வாங்க. சில பேர்லாம் ஆடி 18 அன்னைக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுறவங்கள நான் பார்த்துருக்கேன். ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கிராமத்தில் திருநெல்வேலி பக்கத்தில் கிரகப்பிரவேசம் ஆடி 18 அன்னைக்கு அந்த நாள் தான் பார்ப்பாங்க. நட்சத்திரம் அது இதெல்லாம் எதுவுமே சனிக்கிழமையாக இருந்தால் கூட கிரகப்பிரவேசம் ஆடி 18 அன்னைக்கு பண்ணுறது விசேஷங்க ஐயா அப்படின்றவோம் கேட்டால். அது சில இது இருக்குது. அப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரை அப்போ புது வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், அதெல்லாம் நல்லா இருக்குது. புது வேலைக்கு முயற்சி பண்ணலாம், புது தொழில் ஆரம்பிக்கலாம், எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் நிச்சயமான முறையில் நமக்கு கிடைக்கும். பொதுவாக இந்த மாதம் எடுத்துட்டோம்னா பெண்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும், ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும், மாணக்கர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள், புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை வாகன பிராப்தி ஏற்படும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரால் அனுகூலங்கள் ஏற்படும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா, இந்த காலகட்டம் பிறக்கும் போதே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ராசியில் தொடர்பு கொள்கிறார். இது நமக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ராசியை ராசிநாதன் செவ்வாய் ரொம்ப நாளைக்கு பிறகு நேரடி 7ஆம் பார்வையாக பார்க்குறார். இதுக்கு முன்னாடி பார்த்தார், மேஷத்தில் இருக்கும்போது பார்த்தார், 11ஆம் தேதி நமக்கு மாறினார். ஸோ நேரடி 7ஆம் பார்வையாக பார்க்கறது ஒரு விசேஷம். 2-5 குடையவரான குரு அவர் 7ஆம் இடத்திலிருந்து பார்க்கறது. 9 குடையவர் என்னதான் ஸ்திரராசிக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் 9 குடையவர் கெடுதல் செய்ய மாட்டார். அப்போ அவர் ராசியில் இருக்கார் இந்த காலகட்டம் தொடங்கும் போது. இப்போது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. விருச்சிக ராசியை பொறுத்தமட்டில் தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலுமே ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். பல வகையிலும் நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வந்து சேரும்னு நாம் நம்பலாம். எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நமக்கு சரியாகும். ரொம்ப நல்லா இருக்குது, அற்புதமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய தொழில் சம்பந்தமான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம். அது எல்லாமே நமக்கு நல்லா இருக்கும். புதிய உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணலாம். பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்க போகிறது. உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை சங்கட நிலை எல்லாமே நமக்கு விலகும். பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் கவனம் சிரத்தை முயற்சி என்பது அவசியம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் அவசியம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. தனுர் ராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ராசியில் சம்பந்தப்படுறார். சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். ஒரு செல்ஃப் கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருந்தது. இந்த நம்ம ராசிநாதன் மாறினார், சனி நமக்கு மார்கழியிலேயே மாறிட்டார். அப்போ நமக்கு ஒரு செல்ஃப் கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா, செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு கடுமையான குழப்பங்கள்னா அப்படி ஒரு கடுமையான குழப்பங்கள் நமக்கு இருந்தது. இனிமே செவ்வாய் பார்வை வந்தாச்சு, இனிமேல் நமக்கு அதில் ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். உங்களுடைய நடவடிக்கைகளிலேயே ஒரு நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். தொட்டதெல்லாம் துலங்கும்.
வீடு மண் மனை வாய்ப்புகள் நமக்கு ஏற்படும். கடன்லாம் அடைக்க முடியும். ரொம்ப நல்லா இருக்குது. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை, சங்கட நிலை எல்லாமே விலக போகிறது. ரத்தம் சம்பந்தமான உறவுகள்கிட்ட மட்டும் கொஞ்சம் பேசும்போது கவனமாக பார்த்து பேசணும். வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் முக்கியம். ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்ல போய் அவங்க ஏதாவது புரிஞ்சுட்டு அந்த மாதிரி ஏதாவது சில சிக்கல்கள் நமக்கு உண்டாகலாம். அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பொதுவாக நமக்கு இந்த காலகட்டத்தை எடுத்துட்டோம்னா தொழில் உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வரவேண்டிய பணபாக்கிகள்லாம் நமக்கு வசூலாகும். கடனை அடைச்சிட முடியும். ரொம்ப நல்லா இருக்குது. அது மாதிரி புதிய உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நமக்கு அனுகூலத்தை தரதாக அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் உத்தியோகம் நிமித்தமாக தொழில் நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழல்கள் சில நேரத்தில் உண்டாகலாம். தைரியமாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா மனசுக்குள்ளே சில குழப்பங்கள் ஏற்படலாம் சில முடிவுகள் எடுக்கும்போது. ஸோ தீர ஆலோசனை பண்ணி முடிவெடுக்கிறது உங்களுக்கு நல்லது. மாணக்கர்களுக்கு கல்வியில் முக்கியமாக இந்த இயந்திரத்துறை, அப்புறம் ஐடி சம்மந்தப்பட்ட துறை, இதில் இருக்கிறவாளுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம். இனோவேட்டிவான ஐடியாஸ் உங்களுக்கு வரும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் மேம்பாடு காணப்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடம் பலமாக இருக்குது, 7ஆம் இடம் பலமாக இருக்குது. இன்றைய தேதியில் ஒரு ராசியை 4 கிரகங்கள் பார்க்குறாங்கன்னா அது மகர ராசி தான். சூரியன் பார்க்குறார், குரு பார்க்குறார், சுக்கிரன் பார்க்குறார், புதன் பார்க்குறார். அற்புதமான ஒரு நேரம் போயிட்டுருக்கு. அதாவது முடிவுக்கு வர முடியாமல் இருந்த, இழுபறியாக இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுக்கு நம்மளால் வர முடியும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகும். பல வகையிலும் யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் நமக்கு உண்டாகும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். அரசு வேலைக்கு நான் முயற்சி பண்ணலாமாங்க ஐயா, இந்த நேரத்தில் நான் அப்ளை பண்ணலாமா, அப்ளை பண்ணுங்கோ கிடைக்கும். முயற்சி பண்ணலாமா கிடைக்கும். என்னுடைய தகப்பனார் இருந்தார், திடீர்னு காலமாயிட்டார், அரசாங்க உத்தியோகத்திலிருந்து அவருடைய வேலையை எனக்கு தரேன்னு சொன்னால் அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் 100% கிடைக்கும். அதாவது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இது ஒரு அனுகூலமான ஒரு நேரம். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள், லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகிடும். ரொம்ப நல்லா இருக்குது. அது மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அதில் எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். ரொம்ப நல்லா இருக்குது. பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம்னா தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் பணிச்சுமை காணும். கடுமையான பணிச்சுமை இருக்கும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் நமக்கு உண்டாகும். பொறுமையாக நிதானமாக கவனமாக பார்த்து பண்ணுங்கள். பெண்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல மேம்பாடு காணும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. கும்பராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்திலே ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நேரம். தயவு செய்து ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை இழுத்து போட்டு செய்யாதீங்க. அது மாதிரி தேவையில்லாத என்ன சொல்கிறேன்னா, முடியும்னா முடியும்னு சொல்லுங்கள். ராங் ஹோப் யாருக்கும் கொடுக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே ரொம்ப கவனத்தோடு எச்சரிக்கையோடு செய்ய வேண்டிய ஒரு நேரம். புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக ஈடுபடணும்.
சில நேரங்களில் நமக்கு பிடிக்காத சில விஷயங்கள் நடக்கலாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. ஒரே நேரத்தில் பல இடத்துலேருந்து நமக்கு பிரச்சனைகள் உண்டாகும். நீங்கள் கும்ப லக்னமாக இருக்கலாம் அல்லது கும்ப ராசியாக இருக்கலாம். நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்கள் கூட இருக்கிறவா ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுவோம், அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய சூழல்கள் உண்டாகும். தூக்கத்தில் பிரச்சனை வரலாம். சாப்பிடும்போது சாப்பிட முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். அதை கொஞ்சம் கவனமாக பொறுமையாக கையாளணும். ஏன்னா 6ஆம் இடத்துல 3 கிரகம், 8ஆம் இடத்துல கேது, 12ல் சந்திரன் மறையறர். ஸோ இது கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நேரம். ஆனால் 4ஆம் இடம் ரொம்ப பலமாக இருக்குது. தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் நல்லபடியாக விருத்தி ஆகுங்க. நல்ல நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க. நீங்களும் புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பண்ணணும், அவ்வளவுதான். அது மாதிரி புது உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. பெண்களுக்கு கடன் சம்பந்தமான விஷயங்களில் முடிவெடுக்கும் போது கொஞ்சம் கவனம் தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நமக்கு கிடைக்கும். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. மீனராசி அன்பர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் போயின்னு இருக்கு. 2, 9 செவ்வாய் 3ஆம் இடத்தில், 1, 10 குரு 3ஆம் இடத்தில், 5 சந்திரன் 11ஆம் இடத்துல சுக்ஷேத்திரம், அதாவது சுய சாரம், சுக்ஷேத்திரம் கிடையாது, சுய சாரம் வாங்க போகிறார். 5ஆம் இடத்தை, தன்னுடைய வீட்டை தானே பார்க்க போகிறார். 5ஆம் இடம் பலம். இப்படி ஒரு அருமையான ஒரு நேரம் போயிட்டு இருக்கு. வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள், பொன்னான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ராவல் பண்ண முடியும். அது மாதிரி விசா சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் சரியாயிடும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை, சங்கட நிலை விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். எல்லா காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகும். புதிய மாற்றங்களுக்கான புதிய நேரம் நமக்கு வந்தாச்சு. பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். இந்த காலகட்டம் எடுத்துனோம்னா தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறார், ரொம்ப நல்லா இருக்குது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி காணப்படும். அது மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நமக்கு நடக்க போகுது. சந்தேகமே வேண்டாம். இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். எல்லா விஷயங்களிலுமே ஒரு ஏற்றங்கள் நமக்கு கிடைக்க போகிறது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், குழப்பம் விலகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் மாறும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன். நன்றி, வணக்கம்.